இந்த ஆண்டை முடிக்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த கொஞ்ச நாள்ல ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய முறை நம்ம விழுந்திருப்போம். பாவத்திலே சரி, நம்ம வாழ்க்கையில பல அடிகள் சறுக்கி நின்னுட்டு இருப்போம். ஆனா தூக்கி எடுக்க யாராவது வருவாரா அப்படின்ட்டு ஒரு காத்திருப்பு உங்களுக்குள்ள இருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். பைபிள்ல ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்கு. ஆண்டவர் ஒரு நபரை தேடி தான் அந்த வெகு தூர பிரயாணத்தை நடக்க ஆரம்பிச்சார். அந்த ஒரு ஸ்திரீக்காக. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். பல முறை விழுந்திருப்போம். ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கப்புறமா விழுந்திருப்போம். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்துட்டார். இன்னைக்கு என் புலம்பலை கேட்க யாரும் இல்லை, என் நலுகையை பார்க்க யாரும் இல்லை, பல நெருக்கமான சுச்சுவேஷன் கடந்து போறேன், உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்ட்டு அந்த சமாரிய ஸ்திரியை போல நீங்களும் நானும் இன்னைக்கு நிற்கலாம். உங்களுக்காக அவர் வர ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா நீங்க அவர்கிட்ட நான் விழுந்தாலும் பரவாயில்ல, என்னை தூக்கி எங்க அப்பா என்னை நிற்க வைப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தா இன்றைக்கு அர்ப்பணிங்க. உங்களுக்காக அவர் வர ஆயத்தமா இருக்கிறார். அவர் யார் என்பதை நிரூபிக்க. இன்னைக்கு ஜனங்க நம்மளை குறித்து தவறான புரிதல்ல பேசிட்டு இருக்கலாம். நம்மளுக்குள்ள இருக்கிற திட்டங்களை அறியாம இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவர் வரும்போது நம் வாழ்க்கை மாறும். அந்த வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு கேட்பாங்க. அதனால சொல்றேன், ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு இருந்தா ஆண்டவர் உங்களுக்காக தேடி வருகிறவரா இருக்கிறார். கவலைப்படாதீங்க, சோர்ந்துராதீங்க. உங்களுக்கான நாள் வந்துருச்சு.